ஹாய் ஹலோ கேஎஸ் ஸ்வீட் ஹோம் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம ப்ளவுஸ் வந்து ரெடி பண்ணி வச்சுட்டு பேக் நெக்கில் வந்து ரோப்பு வச்சு நம்ம மணி வந்து எப்படி கோர்க்கலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க ஐகான் பட்டனையும் டச் பண்ணி ஆளில் போட்டுட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனுக்கு வந்துடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கஸ்டமர் பிளவுஸு. இப்போ நான் காமிச்சிட்டு இருக்க பிளவுஸ் பார்த்தீங்கன்னா அளவு பிளவுஸாக வந்து நமக்கு கொடுத்துருந்தாங்க. இதில் வந்து உங்களுக்கு ரோப் மட்டும் வச்சு தச்சிருக்காங்க, மணி எதுவும் வைக்கல. நம்மக்கிட்ட வந்து இந்த பிளவுஸ் வந்து ரெடி பண்ணிட்டு இதில் ரோப்பும் வச்சு மணி வச்சு தச்சு கொடுங்க அப்படின்னு நம்மக்கிட்ட சொல்லியிருந்தாங்க. இப்போ நான் பிளவுஸ் வந்து லைனிங் பிளவுஸ் வந்து நான் வந்து தச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த பிளவுஸ்ல நான் வந்து இப்போ நம்ம ரோப் வந்து வைக்க போறோம். அது வந்து எப்படி கரெக்டா அளவு எடுத்து நம்ம ரோப் தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம தெளிவா நம்ம பார்க்கலாம். இந்த பிளவுஸ் பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் தான் மேக்சிமம் நிறைய வருது. பார்டர் வந்து உங்களுக்கு கோல்டு கலர் வரனால நான் வந்து ரோப்பும் அந்த மணியும் பார்த்தீங்கன்னா கோல்டு கலரே நான் வந்து வாங்கி வச்சிருக்கேன். இப்போ ரோப் உங்களுக்கு எவ்வளவு வேணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு அளந்து காமிக்கிறேன் பாருங்க. நான் வந்து 1 மீட்டர் வந்து ரோப் வந்து வாங்கியிருக்கேன். கரெக்டா இருக்கா அப்படிங்கிறத டேப் வச்சு நீங்க அளந்து பார்த்துக்குங்க. கரெக்டா வந்து உங்களுக்கு 1 மீட்டர் இருக்கு. 1 மீட்டர் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கரெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம நெக்ல பாத்தீங்கன்னா அந்த பக்கம் பாதியும் இந்த பக்கம் பாதியும் தான் நம்ம வச்சு தைக்க போறோம். அதனால கரெக்டா 1 மீட்டர் வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு சரியா இருக்குங்க. இப்ப அளவு பிளவுஸை நம்ம எடுத்துக்கலாம். இதுல வந்து ரோப் பாருங்க உங்களுக்கு தச்சிருக்காங்க. நம்ம அதை வச்சு அளவு எடுத்துக்கலாம். ஷோல்டர்ல இருந்து இந்த ரோப் தச்சிருக்க வரைக்குமே நம்ம டேப் வச்சு அளந்து பார்க்கலாங்க. எத்தனை இன்ச்சில் அந்த ரோப் வச்சு தச்சிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம அளந்து பார்த்துக்கலாம். இதுல பாத்தீங்க அப்படின்னா 3 இன்ச்சு மட்டும் உங்களுக்கு கரெக்டா அளவெடுத்து இந்த 3 இன்ச்சில் உங்களுக்கு ரோப் வச்சு தச்சிருக்காங்க. நம்ம அளவெடுக்கிறது பாத்தீங்கன்னா உங்களுக்கு மேல வந்து தையலுக்கு உங்களுக்கு கொஞ்சம் கிளாத் விட்டுருப்பாங்க. அதை நீங்க சேர்க்காம கீழே தையல் போட்டிருக்கிறதுல இருந்து நீங்க டேப் வச்சு அளக்கணும். அதுல அளந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த அளவு வருதோ அந்த அளவு நீங்க வந்து மார்க் பண்ணிட்டு நீங்க ரோப் வச்சு தச்சு ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா 3 இன்ச்சு இருக்கு. அதே மாதிரி ஆப்போசிட் சைட்ல இன்னும் ரோப் தச்சிருக்காங்க பாத்தீங்களா, அதுலயுமே நம்ம அளந்து பார்த்துக்கலாம் எவ்வளவுல ரோப் வச்சிருக்காங்க அப்படின்னு. இதுலயும் பாத்தீங்கன்னா கரெக்டா 3 இன்ச்சு தான் வருது. இந்த மாதிரி நீங்க பிகினர்ஸா இருந்தீங்கன்னா அளவு பிளவுஸ்ல வந்து எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கரெக்டா நீங்க அளந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்க ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தச்ச பிளவுஸை எடுத்துக்கலாம். பேக் நெக் வர மாதிரி பிளவுஸை திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா புதுசா வந்து எனக்கு ரோப் வச்சு தச்சு கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. அதுக்குமே நீங்க 3 இன்ச்சு மட்டும் கரெக்டா அளவு எடுத்துட்டு நீங்க ரோப் வச்சு தச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப பாத்தீங்கன்னா நம்ம தச்ச பிளவுஸை இந்த மாதிரி கரெக்டா ஈவனா ஒரே மாதிரி நம்ம பிளவுஸை மடிச்சு போட்டுக்கலாம். நம்ம பேக் நெக்ல தான் வந்து நம்ம வந்து மார்க் பண்ண போறோம். இந்த மாதிரி ஈவனா கிளாத்தை மடிச்சு போட்டுட்டு இப்ப நம்ம டேப்பை வச்சு அளந்துக்கலாங்க. ஷோல்டர்ல இருந்து கீழே வந்து நீங்க 3 இன்ச்சு நீங்க மார்க் பண்ணணும். நான் யூஸ் பண்ண போற ரோப் பாத்தீங்கன்னா கடையில தாங்க வாங்கிட்டு வந்தேன். உங்களுக்கு கடைகளே வந்து நிறைய கலர்ல நிறைய மாடல்ல உங்களுக்கு கடைகள்ல ரோப் வந்து கிடைக்குது. அதே மாதிரி மணியுமே உங்களுக்கு நிறைய டிசைன்ல கலர்ல கிடைக்குதுங்க. நீங்க பிளவுஸ் இல்லாட்டி சேலை மட்டும் நீங்க கொண்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க வாங்கிட்டு வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து நம்ம ஷோல்டர்ல இருந்து 3 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிட்டோம். 2 பக்கத்துலயுமே மார்க் பண்ணி எடுத்துட்டோங்க. இப்ப நம்ம ரோப் வந்து எப்படி வச்சு தைக்கலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்ப நம்ம மார்க் பண்ண பக்கத்துல அந்த ரோப் வந்து வைக்கணும். ஒரு 1/4 இன்ச்சு மட்டும் அந்த ரோப் அந்த லைனிங் கிளாத்துக்குள்ள இருக்கிற மாதிரி வச்சுட்டு நம்ம சைட்ல நம்ம தையல் போட்டு எடுக்கணும். அதே மாதிரி இன்னொரு பக்கத்திலையுமே 1/4 இன்ச்சு மட்டும் அந்த ரோப் உள்ள இருக்கிற மாதிரி வச்சுட்டு நீங்க சென்டர்ல நீங்க தையல் போட்டு எடுக்கணுங்க. இப்ப நம்ம ரோப் வச்சு தைக்க ஆரம்பிச்சிடலாம். நம்ம ஸ்டார்ட் பண்றது பாத்தீங்கன்னா லைனிங் பக்கத்துல தான் ரோப் வச்சு நம்ம தைக்கணுங்க. இந்த மாதிரி நம்ம மார்க் பண்ண இடத்துல ரோப் வச்சுட்டு நம்ம ஒரு விரலை வச்சு அந்த ரோப் வந்து அழுத்தமா நம்ம பிடிச்சுக்கணும். பிடிச்சிட்டு நீங்க தையல் வந்து 7-8 தையல் வர மாதிரி நீங்க தையல் போட்டு எடுத்துக்கணும். இந்த மாதிரி நீங்க தையல் போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரோப் வந்து கலராம ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்.
அதனால இந்த மாதிரி தையல் போட்டு நீங்க எடுத்துக்கோங்க. நீங்க தையல் போடையில அந்த ரோப்பை வந்து ஒரு விரலால அழுத்தி பிடிச்சுக்கிட்டு நீங்க தையல் போட ஆரம்பிக்கணும். இப்ப நம்ம ஒரு சைடுல வந்து நம்ம தச்சுட்டோங்க. இதே மாதிரி இன்னொரு பக்கத்துலயும் நம்ம ரோப் வச்சு தச்சுக்கலாம். பாருங்க, நம்ம தையல் போட்டது உங்களுக்கு தெரியவே இல்லை. நல்லா அழகா நம்ம தையல் போட்டு எடுத்திருக்கோம். இந்த மாதிரி நீங்க தையல் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இன்னொரு பக்கத்துலயும் இதே மாதிரி ரோப் வச்சு நம்ம தச்சுக்கலாம். நீங்க ரெடிமேட் ரோப் வாங்காம கூட நம்ம சேலை துணியில கூட ரோப் வந்து நம்ம தச்சுக்கலாங்க. அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தான் இருக்கும். நெக்ஸ்ட் வர வீடியோல பாத்தீங்கன்னா நம்ம சேலை துணியை வச்சு எப்படி ரோப் வந்து ரெடி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து நான் போடுறேன். இப்ப இன்னொரு பக்கத்துலயும் அதே மாதிரியே ரோப் வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாங்க. இப்ப இன்னொரு சைட்லயும் நம்ம ரோப் வந்து தச்சிட்டோம். பிளவுஸ்ல நம்ம வந்து ரெண்டு பக்கத்துலயுமே ரோப் வச்சு தச்சுட்டோங்க. இப்ப இந்த ரோப்பு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சா இருக்குது. இப்ப நம்ம இதை வந்து சென்டர்ல வந்து நம்ம கட் பண்ணி விடணுங்க. கரெக்டா ரெண்டு ரோப்பையும் ஈவனா ஒரே மாதிரி எடுத்துக்குங்க. எடுத்துட்டு சென்டர் பாயிண்ட பார்த்து நீங்க கட் பண்ணி விட்டுறணும். பாருங்க, நான் வந்து எப்படி வந்து ரோப்பை வந்து ஈவனா பிடிச்சிட்டு கட் பண்றேங்கிறத பாருங்க. அதே மாதிரியே நீங்களும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம சென்டர் பாயிண்ட கட் பண்ணியாச்சு. இல்லை அப்படின்னா ரோப்பை வந்து நீங்கள் ரெண்டாக கட் பண்ணிட்டு கூட நீங்கள் வந்து தச்சு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம தச்ச ரோப்பில் வந்து மணி வந்து கோர்க்க போகிறோங்க. நான் வந்து இந்த மாதிரி மணி வந்து 2 வாங்கி வச்சுருக்கேன். இப்போ இந்த மணி வந்து அந்த ரோப்பில் வந்து நம்ம கோர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ நான் வாங்கியிருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டு கலர் வாங்கியிருக்கேன். உங்களுக்கு அந்த பார்டர் வந்து கோல்டு கலர் வரனால மணியும் அந்த ரோப்புமே வந்து நான் கோல்டு கலர்லேயே நான் வாங்கி ரெடி பண்ணி வச்சுருக்கேங்க. இப்போ வந்து இந்த மணியில் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஹோல் மாதிரி இருக்கும், வளைய மாதிரி கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி வளைய மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதில் வந்து ரோப்பை வந்து நம்ம கோர்க்கணும். இந்த மாதிரி கோர்த்துட்டு நம்ம நாட் போட்டுக்கலாங்க. முதல்ல ஒரு நாட் போடுங்க. போட்டுட்டு அதை டைட் பண்ணி விட்டுட்டு திருப்பி இன்னொரு நாட் வந்து நம்ம போடணும். அந்த ரோப் கலண்டு விழுகாத மாதிரி நீங்க வந்து டைட்டா அந்த நாட் போடணுங்க. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு நாட் போட்டுட்டோம். இதே மாதிரி இன்னொரு நாட் வந்து நம்ம போட்டுக்கலாம். மணி வந்து நம்ம கோர்த்துட்டாங்க. கோர்த்து வந்து நம்ம 2 நாட் போட்டு எடுத்துட்டோம். நீங்க அந்த நாட்டை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நீங்க போடணும். அப்பதான் மணி வந்து உங்களுக்கு கலண்டு விழுகாம இருக்கும். இந்த மாதிரி நல்லா இறுக்கி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த நாட் வந்து டைட் ஆயிரும். இப்போ நம்ம ஒரு பக்கத்துல நம்ம வந்து மணி கோர்த்துட்டோங்க. அதே மாதிரி இன்னொரு பக்கத்துலயும் நம்ம வந்து மணி கோர்த்து எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் மணி நம்ம எப்படி கோர்த்தோமோ அதே மாதிரி கோர்த்து நம்ம நாட் போட்டு எடுத்துக்கலாங்க. இந்த வீடியோல லைனிங் ப்ளவுஸ்ல ரோப் எப்படி தைக்கணும், ரோப்ல எப்படி மணி கோர்க்கணும் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்த்தோங்க. நீங்களும் இதே மாதிரியே ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் கருத்துக்களை எனக்கு நீங்க தெரிவிக்கலாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோவை தொடர்ந்து நீங்கள் வாட்ச் பண்ணினீங்க அப்படின்னா நம்ம டெய்லரிங் வந்து ஈஸியாக வந்து நம்ம கற்றுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.